நான் எப்போ உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னேன்? நீங்க சொல்லாமலா அவ என்ன அவாய்ட் பண்றா? மீட் பண்ணலாம் கூப்பிட்டா முடியாதுங்கறா, பேசலாம் கூப்பிட்டா முடியாதுங்கறா. ஏதோ இந்த பைக் டாக்ஸிக்கார மாதிரி காலேஜ்ல அவளை டிராப் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இப்போ அதுக்கும் வேணான்னு சொல்றா. இதெல்லாம் ஏன் யாழ்னி என்னன்னு கேட்டா அண்ணி வேணான்னு சொல்றாங்கன்னு சொல்றா. எனக்கு யாழ்னி பார்க்காம எப்படி இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தது? கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் இருக்கும் தெரியுமா? பார்த்து ஒரு நாள் ஆனதுக்குதே இந்த ஆர்ப்பாட்டமா? டீச்சர், இந்த ஒரு நாள் இப்படியே நாளுக்கு நாள் கண்டினியூ ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்ப கூட நான் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல, அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்ப என்னதேம் பண்ணணும்னு சொல்ற? அட என்ன டீச்சர் நீங்க இப்படி கேக்குறீங்க? டெஸ்ட் எல்லாம் வச்சு நல்ல பையன்னு பாஸ் மார்க் எல்லாம் போட்டுட்டு இப்ப என்ன பார்க்க கூடாதுன்னு ஏன் சொன்னீங்க? பேசக்கூடாதுன்னு ஏன் சொன்னீங்க? படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்யாண பேச்சு வரும்போது பாத்துக்கலாம்னு சொல்றா. ஐயோ கடவுளே, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அடிக்கடி பாத்துக்கிறது பேசிக்கிறதுன்னு படிப்புல கவனத்தை விட்டுறாத. அதே மாதிரி 2 குடும்பத்தோட மரியாதையும் காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோந்தேன்னு சொன்னேன். அதை யாழ்னி இப்படி புரிஞ்சுக்கிட்டு உன்னைய பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ சொல்றதும் சரிதே. எங்க வீட்டு புள்ள இம்புட்டு மன உறுதியோட இருக்குதுன்னு நினைச்சா சந்தோஷமாதே இருக்கு. பாத்தீங்களா, உங்க வீட்டு பொண்ணுன்னு யாழ்னி மட்டும் நினைச்சு சந்தோஷப்படுறீங்களே, என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டீங்கல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே இல்லையா? அச்சோ சரி சரி, நான் யாழ்னி கிட்ட பேசுறேன். ஆனா இந்த காலேஜுக்கு கூட்டிட்டு போறது பைக்ல சுத்துறதெல்லாம் வேணாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல அவ வந்து உன்னைய பாப்பா. அது எந்த இடம்? அது அவளே வந்து சொல்லுவா. நீ போய் வியாபாரத்தை பாரு, நான் வீட்டுக்கு போறேன். டீச்சர் கொஞ்சம் இருங்க, நான் இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கினேன். இந்த மொத்த தேங்காயும் எனக்காக வாங்கினியா? நான் வாங்க வந்தது ஒன்னே ஒண்ணுதே, இம்புட்டியும் வாங்கிட்டு போய் வீட்டுல அடுக்க சொல்றியா? அது வந்து டீச்சர், என்னதான் இருந்தாலும் நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, நீங்க ஒன்னா கேட்டா நாங்க 10 செய்யணும், அதுதானே மரியாதை. நல்ல சாமர்த்தியந்தே. தேங்க்யூ. எனக்கு 2 தேங்காய் போதும், போனா போதுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மிச்ச தேங்காய் என்ன பண்றது? இங்க நேரா போனீனா ஒரு விநாயகர் கோயில் வரும். அங்க யாழ்னிக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் ஆகணும்னு எல்லா தேங்காயையும் சூர தேங்காவை உடைச்சிரு. டீச்சர் 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 நில்லுங்க. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பண்றது? சரி வித்துற வேண்டியதான். தேங்காய் 10 ரூபா, தேங்காய் 10 ரூபா. வாங்கம்மா வாங்க, தேங்காய் 10 ரூபா. வாங்கம்மா, தேங்காய் 10 ரூபா. எங்க போகுது? சொல்ல அன்பு. சார், ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். என்னது? அப்படி என்ன குட் நியூஸ்? சார், கார்மெண்ட்ஸில் பெட்டியை மாற்றி வச்சது, சாவித்திரி அக்காவோட பணத்தை திருடினது, இது எல்லாம் யாரோட வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. ரியலி? யார் அது? சார் இல்லை சார், அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை. நாளைக்கு அவனே அவன் வாயால் எல்லா உண்மையும் சொல்லுமா சார். அவன் ஏன் இதெல்லாம் செஞ்சான், யாருக்காக செஞ்சான்னு எல்லா உண்மையும் சொல்லுமா சார். இப்போ என்கிட்ட நீ சொல்லலாம்ல? இல்லை சார், நாளைக்கு பல அதிர்ச்சிகள் காத்துட்ருக்கு. இப்போ மாட்டி இருக்கிறவன் எங்களில் ஒருத்தன் தான். கையும் களவுமா பிடிச்சிட்டோம். நாங்கள் அவனுக்காக விரிச்ச வலையில அவன் தன்னால மாட்டிக்கிட்டான். இது நிஜமாவே நல்ல விஷயம் தான் அன்பு. நாளைக்கு பார்க்கலாம். ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா சார். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? நாளைக்கு கம்பெனிக்கு தில்லை சாரையும் கூட்டிட்டு வரணும். ஷோர். இதெல்லாம் நீ சொல்லணுமா அன்பு? நானே சொல்லி கூட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு கம்பெனியில் பார்க்கலாம். ஓகே அன்பு. யாரு மகேஷ்? டாட், ஓ ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. எஸ் டாட், பேசின விஷயம் அப்படி. என்ன விஷயம்? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷோர் டாட், நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். அன்பு தான் கால் பண்ணா. நாளைக்கு நீங்க கண்டிப்பா கம்பெனிக்கு வரணுமா, உங்களை கூட்டிட்டு வர சொல்றான். என்னையா? எதுக்கு? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுல, அதுக்கு பின்னாடி இருக்கிற கல்பிரிட் யாரு, அவன் அந்த வேலையை யாருக்காக செஞ்சான், இதெல்லாம் அன்பு கண்டுபிடிச்சிட்டானா. என்ன சொல்ற மகேஷ்? நிஜமாவா? எஸ் டாட், அன்பு போய் சொல்ல மாட்டான். சரி, யார் அந்த குற்றவாளி? இந்த துரோகத்தை செஞ்சது யாரு? அதை தெரிஞ்சுக்கதான் நாளைக்கு கம்பெனிக்கு உங்களையும் வர சொல்லியிருக்கான். தப்பு செஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டா சொல்ல வேண்டியதானே மகேஷ்? இதுல என்ன சஸ்பென்ஸ்? இல்ல டாட்,
காரணம் இல்லாம அன்பு எதையும் சொல்ல மாட்டான், செய்யவும் மாட்டான். அவன் சொல்றான்னா அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும்.